மக்களே இன்றைக்கு திருப்பியும் டக்ளஸ் தேவானந்தா பற்றி தான் நான் கதைக்க போகிறோம். ஏன்டா இவருக்கு இப்போ நான் இதுக்கு முதல் போட்ட பதிவுக்கு கணக்க செம்பு தூக்கியல் டக்ளஸுக்கு. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த மகான் சில்வா. அவர் எனக்கு கொமெண்ட் போட்டிருக்கார், டக்ளஸ் தேவானந்துக்கு இருக்கிற வருத்தத்தை எல்லாம் எனக்கு இருக்குமா போல உண்டு. அந்த பதிவை போய் பார்த்தீங்கன்னா தெரியுமா, டக்ளஸ் தேவானந்தா அந்த வருத்தம் இருக்குது. மற்றது இன்னும் ஒருத்தர் சதீஷ் எஸ்கேன்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்கிறார். நான் இதைத்தான் முதலும் போட்டினான். அதாவது நெல்சன் மண்டேலாவோட டக்ளஸ் தேவானந்தா ஒப்பிட்டு போட்டிருக்கிறார். மக்களே நீங்களே பாருங்க, நெல்சன் மண்டேலா யாருன்னு உங்களுக்கு தெரியும். தென்னாப்பிரிக்கா விடுதலை போராட்ட வீரர். அதாவது 26 வருஷத்துக்கு மேலே அவர் ஜெயிலில் இருந்துக்கணும். எனக்கு சரியாக தெரியாத மக்களே. நான் கூகுள் பார்த்து சொல்கிறேன்ல, கிட்டத்தட்ட நான் அறிஞர் தான் சொல்கிறேன்னா, நீங்கள் அதை கூகுள் பண்ணால் தெரியும். அதுக்கு 26 வருஷத்துக்கு மேலே அவர் ஜெயிலில் இருந்தவர், அதாவது தென்னாப்பிரிக்காவில். அந்த வெள்ளை இனத்துக்கு எதிராக கருப்பு இனத்தவராக இந்த நெல்சன் மண்டேலா போராடி ஒரு தேச விடுதலை போராளி அவர். அவரோட டக்ளஸ் தேவானந்தா ஒப்புடுறாங்க பாருங்க. இந்த விஷர்களுக்கு இது இந்த வரலாறு தெரியுமோ? எனக்கு வரலாறு படிப்பிக்கிறாங்களா? அதான் அநியாயம். டக்ளஸ் தேவானந்தாவா கொமெண்ட்ல சொல்கிறாங்க. டக்ளஸ் தேவானந்தா சொல்கிறாங்க, அவரை அந்த 83 படுகொலைக்கு தன்னை குப்பரை போட்டிருந்தவங்களாம். அது கொண்டு எழுதுது. அது பனாகோட முகாமாம். அந்த மூதேவிகளுக்கு என்ன தெரியுமோ தெரியாது. வெளிக்கடையிலாண்டா படுகொலை நடந்தது. பனாகோட இராணுவ முகாம். அது ஜெயில் இல்லை, மொக்குவாள். அது இந்த பனாவுடையில் வச்சிருந்தது யார, இந்த இவனை என்ன பேர், தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன். இதுகள் மொக்குத்தனமாக எல்லாம் பதிய விடுதல். இந்த இவற்றை செம்புகள் டக்ளஸ் இப்போ நான் அன்னைக்கும் காசு கொடுத்து கொஞ்சம் பேரை என்னென்ன கொமெண்ட் பதிய விட்டுருக்கார். ஒவ்வொரு தரம் 5 பதிவு, ஒரு ஆள் 5 எதிராக போடுது. தலைவற்ற போட்டோகள், அந்த இலங்கை அரசாங்கம் காட்டின போட்டோகள், அதுகள் விட தங்களோட ஆசையை தீர்க்கின மூதேவிகள். முதல் இயக்கம் இருந்துருவோம், உங்களை எல்லாரும் கலைச்சி போட்டுருப்போம். ஏதோ 13 தடவை டக்ளஸ் தேவானந்தா தப்பினவரா. அது அவருக்கு என்னென்று சொல்கிறது, அவற்றை அனுபவிக்க வேண்டிய பலன் கிடக்குது. நீங்கள் நினைக்காதீங்கோ, இப்படி பதவிகள் ஒன்றும் இல்லாமல் சனத்தால் காரி துப்பி இப்படியே அலைஞ்சி திரிஞ்சு செத்தாத்தான், இப்படி வயசு போய் செத்தாத்தான் அதுன்ற அனுபவிக்க தெரியும். சுற்றிருந்தா இயக்கம் இவன் அப்படியே போயிருப்பான். இவன் அனுபவித்து சாகணும். ஒன்றை நினச்சிக்கொள்ளுங்க மக்களே. நீங்கள் இவனை பார்த்தீங்களே, விட்டால் நான் சொன்ன மாதிரி விட்டால் இவன் இந்த புது ஜெனரேஷனுக்கு இவன் ஒரு தியாகி, இவன் ஒரு போராட்ட வீரன் என்ற மாதிரிலாம் காட்டி போடுவாங்க. அதுதான் நடக்குது. நல்ல வேளை நான் இப்போ அதை பதிய விடுறது. இவருக்கு ஒரு எண்ணம் கிடக்கு, தான் திருப்பி எலெக்ஷனுக்கு வர வேண்டும். மக்களே நீங்கள் ஒன்று யோசிங்கோ. ஒரு ஆள் அதாவது என்னென்னு சொல்ல, சுயேட்சாக்கட்ட அர்ச்சுனா ராமநாதன். அர்ச்சுனா ராமநாதனாலே டக்ளஸை ஒட்டி அடியில் முடிச்சாச்சு. அவர் வரவே இல்லை இந்த ஒரு எலெக்ஷனில். இப்போ யோசிச்சு பாருங்க, இனி ஒரு எலெக்ஷன் நடந்தால் பெரிய வெளிநாட்டு தொழிலதிபர்கள், பெரிய பிஸ்னஸ் நான் ரீச்சா பாஸ்கரன் அந்த டீம் வரும் கணக்கறிமை கொண்டு இறக்கும் போடாது. அப்போ இறக்கி எலெக்ஷன் கேட்டால் இதையெல்லாம் காணா. அப்போ டக்ளஸுக்கு இனி ஒரு காலம் ஒரு சீட்டும் கிடையாது. இந்த பின்னால் போகிற செம்புகள் வேற விட்டுட்டு வேறு யாருக்கும் முன்னால் போய் திரியுங்க, இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். மற்றது கொஞ்சம் பேர் கொமெண்ட் போடினும் அது எனக்கு யாரும் தெரியும். இந்த டக்ளஸ்கிட்ட நக்கிதுண்டால இந்த தையல் மிஷின் வாங்கினதும், அப்புறம் என்னென்னு சொல்கிறேன், அதுவுமே அடித்த காசு கொள்ள காசுலாம் கொடுத்த தையல் மிஷின், மற்றது இந்த மீன்பிடி வலைகள் கொடுத்ததுகள், ஓசியில் வாங்கி தின்றதெல்லாம் இங்கே கருத்துகள். ஏதோ அவர் டக்ளஸ் தேவானந்தா இருக்கும் பெறையும் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இராணுவத்தோட இருந்தது. வடிவா கட்டுப்பாடு. அவர் இப்பாவும் பொதுமக்களை சும்மா சந்திக்க மாட்டார். அவர் தன் பாதுகாப்புகள் அதிகாரியோட மந்திரில் சனமே அடித்து போடும். உங்களுக்கு தெரியும், அவருக்கு ஜெயிலுக்கு ஒருக்கா கும்பினவங்க அவருக்கும் மகேஸ்வரி வேலாயத்துக்கு உங்களுக்கு தெரியும். அது அந்த வந்து இவர் ஒரு சரியான ஒரு மக்கள்கிட்ட போகிறோம்டா ஒன்றுமில்லாமல் போகணும். புலிகள் தெரிஞ்ச மாதிரி சும்மா போகண்டா. இது ஐயோ, இது கேட்டால் இவர் கடவுளை டக்ளஸுக்கு இப்போ நான் பேசுகிற காரணமே இவர்கிட்ட செம்புகள். அவ்வளோத்துக்கு அவரை பெரிய உத்தமனாக காட்டினோம். இவைக்கு எண்ணம் போட திருப்பி எலெக்ஷனில் வரான். நான் சொன்னேன், என்பிபி அரசாங்கம் தோழர் அனுராகுமார் திசானாக்கா இருக்கும் வரையும் உவியலால் வரவே இல்லாது. இவர் ஒன்றை கேட்டுக்கொள்ளுங்கோ, இவருக்கு லொட்ரி யாருன்னா சந்திரிகா முந்தி ஜனாதிபதியாக இருக்கா. இவர் முதல் அமைச்சில் வாக்கு
என்ன சொல்ல பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி காணாமல் இவர் அமைச்சரில் பங்கு பெற்றினார். நார்கள் இந்த தீவு பக்கத்தில் போட்ட ஜனங்கள் போட்டில் 5-6 போட்டில் வெண்டார்கள். அதால் இவருக்கு முதல் லொட்டி சந்திரிகா, 2வது லொட்டி மஹிந்த ராஜபக்சா அவையில் கவர்மெண்ட் கோட்டா மஹிந்த அவையல், 3வது ரணில். இதுகளில் அவர் அமைச்சராக இருந்தவர். சரியா? இப்போ இவர் சுரண்டி பார்த்த லொட்டரி டிக்கெட் இவர். உங்களுக்கு அந்த சுரண்டி பார்க்குற லொட்டரி டிக்கெட் தான் இவர். இவருக்கு முந்தினமாக லொட்டரி அடிக்காது, மறக்காதேங்கோ மக்களே. இது இவருக்கு என்னென்று இதை விட கூட விளக்கம் கொடுப்போம். இந்த சொம்புகள் தேவையில்லாமல் கணக்கு அறிவுஜீவியாக எனக்கு பதவி விட்டால் எனக்கு தெரியாது நாயிலே எனக்கு எல்லாரையும் விட கூட தெரியும். இந்த சொம்புகளுக்கு தான் நாய் வேண்டு பேசுகிறேன் மக்களே, உங்களுக்கு இல்லை. மறக்காதேங்கோ, வாங்கோ, நீங்கள் என்னோட வாங்கோ. நான் உங்களுக்கு ஒரு ஆளாக தான். நீங்கள் 5 கொமெண்ட் போடுறீங்களா? ஒரு ஆள் ஒருத்தர் போட்டிருக்கிறார். உங்களுக்கு பாருங்க அந்த கொமெண்ட்ல எத்தனை எதிர்ப்பு நாயிலே. நீங்கள் ஒருத்தர் 5 போட்டால் கணக்கு வரும் தானே. நல்ல கொமெண்ட்ல பாருங்கோ. ஆக்கள் நான் என்ன எலெக்ஷன் ஆக போகிறேன், ஆக்குடைக்கிறேன். நான் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். உங்களோட அராஜகங்கள் என்னென்ன நடந்த தீவு பகுதியிலே கேளுங்க. நீங்கள் இப்படிலாம் மட்டும் அசைஞ்சீங்களா? மற்றது டக்கில் சாருண்டான வளர விட்டதோ, நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. சந்திரகுமாரை வளர விட்டதோ, தவராசா வளர விட்டதோ, ஒரு தடையும் வளர விடாது. அப்படி வளர்ந்தா உடனே அதை முடிச்சு போடும், ஆலயம் முடிச்சு போடும். அற்புதனை வளர விட்டதோ உங்களுக்கு தெரியும். கனவேற சொல்லுவேன் நான், டக்ளஸை பற்றி கனவேற பற்றி சொல்லுவேன். இவங்கட இயக்கமே அப்படித்தான், கொள்ளையடிச்சுட்டு ஓடுறது. இவையெல்லாம் ஒரு சாக்கு போனாக்கல. மற்ற இன்னும் சொல்ல வாரம் கேட்டுக்கொள்ளுங்க. 86ஆம் ஆண்டு இவையில தடை செய்த மூட்டம், இபிஆரில் தடை செய்யட்டும். டக்ளஸ் ஒழிச்சு வந்து கேட்க கிட்டத்தட்ட கிட்டனேன்ற புண்ணியத்தால் இவர் காப்பாற்றப்பட்டது. அந்த ஆள் ஒரு வார்த்தை இருந்தால் அப்பயே இயக்கம் போட்டிருக்கும். வேற மொக்குத்தனமாக வரலாறு தெரியாமல் கதையக்கூடாது. சரியோ? இவர் அப்படி இப்படி கதைக்கிறான். அவரை அதான் அழிந்து சாகிறதுக்கு வந்து சுட்டா உடனே செத்துருப்பான். இப்போ இது வேற ஒன்றும் பதவிகள் ஒன்றும் இல்லாமல் அழிந்து சாகணும். இந்த காசையெல்லாம் அடித்த காசையெல்லாம் வச்சு என்ன செய்கிறான்? அந்த ஆக்களுக்கு கொடுத்தாலே நல்லா வாழ்ந்துருங்க. இப்போ கொடுக்க மாட்டான் பாருங்கோ. எனக்கு கடுப்பு வருது. வேற இதால் செம்புகளை வேற நிப்பாட்டுறோம். இல்லாட்டி இதை விட இருக்குது. திருப்பி நான் வருவேன். இது போன பதிவோடு எனக்கு வேண்டாம், போட வேண்டாம்னு பார்க்க இந்த செம்புகளால் இப்போ திரும்பி மக்களை நான் பேசுகிறேன். அவ்வளோதான். நன்றி.